ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மெல்லரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறது தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிகளில் பிரியப்படுகிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ லோகத்திற்கும் அதிபதியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதங்களில் வாசமா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிற தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பெரிய தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மன்னிக்க தயவு பெருத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுக்குரியவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் பலிகளை செலுத்தி உம்மை துதிக்கும்படியாய், நீதியின் பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தெய்வம் அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோமாக என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மாம்சமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதியின் ஆடை அணிந்து ஓ பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்வோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை கொடுக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே, நிம்மதியை கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஓ ரத்தம் சிந்தினவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பட வேண்டிய அத்தனை பாடுகளை நீர் பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்த வாரங்கள்ல நீ செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும்படியாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வாரத்தின் முதல் நாள்ல உம்முடைய சன்னிதானத்தில் நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. எங்கள் நடுவிலே நீர் பெரியவரா இருக்கிறீரே. எங்களுக்குள்ளாக நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரே. தேவனுடைய பாளையத்தை சுற்றிலும் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. 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 ஓ இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் அதமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படியாய் அவர்களை கானானுக்கு நேராய் வழிநடத்தி வந்த தெய்வமே,
விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ பிரசன்ன நிறைந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடியே விடுதலையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரிஷத்தரல ரபாபாபா தஹாதானா ரிஷந்துன ஹௌதனா ரிகதல ரபலபோ. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ஜீசஸ், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. கடைசி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. கிருபையுள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆராதனை ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். வர தாமதித்த ஒவ்வொருவரை கர்த்தர் துரிதமாய் அழைத்து வருவீராக. தடைகளை மாற்றி போடுவீராக. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற இருதயத்தை அவர்களுக்குள்ளாக நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தெய்வீக பிரசன்னம் எங்கள் நடுவில் இருந்து எங்களை விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya. ஆமென். நீங்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. இந்த பாடலையும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவரே, தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சொல்லுங்க, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, நல்லாடி நடக்கும் போது உன் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசு கிறிஸ்து நான் முடிந்ததே, ரெகபோ தொடங்கியதே என்று சொல்லி தமிழர் சேர்ந்து கொண்ட நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்ததே, ரெகபோ தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எல் ஷடாய் தெய்வம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. யெகோவா தெய்வம், என்னை பெருக செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மளை குறுக பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அதை செய்யலனா நான் உன்ட்ட ஆசீர்வாதத்தை பிடுங்கிருவேன், நீ இதை செய்யலை அப்படின்னு சொன்னா உன் வீட்டுக்கு தரித்திரம் வந்துடும் அப்படின்னு அல்லாதபடி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பதா யாருக்கு பிரியம்? நம்ம ஆராதிக்கிற தெய்வத்திற்கு பிரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமா, நீங்க பெருகுவீங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, நீ வளம் கொண்டும் இடம் கொண்டும் பெருகுவாய். ஹல்லேலூயா. அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் அவர் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் சொல்லப்பட்ட அந்த வரிகளை கவனித்து பார்த்தீங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான். இந்த உலகத்துல மனுஷனை யாரையாவது சொல்ல முடியுமா, இவர் தான் என் நம்பிக்கைக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நல்ல நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம், ஆனா அவங்க தான் கடைசியில நம்ம நம்பிக்கை துரோகம் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. கணவனை நல்ல நம்பிக்கொண்டிருப்போம், பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. மனைவியை நம்பி இருப்போம், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நம்பிக்கைக்கு மாறான காரியங்களை செஞ்சிருப்பாங்க. பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம வச்சிருப்போம், ஆனா கடைசி அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்பத்தக்க ஒருவர் என்று சொன்னார், நம்ம ஆராதிக்கிற இயேசுவை தவிர வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழைகளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எளியவர்களின் நம்பிக்கை, ஒடுக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மனிதனை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவது மேலானது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். ஏன் அப்படின்னா, நரம்பில்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனா
நம்முடைய தெய்வம் அப்படி அல்ல. அவர் ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில சொன்னார்னா அதை செய்து காட்டுவார். இல்லையா? எத்தனையோ மனுஷன் வந்து சொல்லியிருக்கலாம், நான் உங்களை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், உங்களுக்கு அப்படி உதவி செஞ்சிருவேன், இப்படி உதவி செஞ்சிருப்பேன், நான் மட்டும் நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்சு பாருங்க, உங்களை நான் மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருவேன்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இடத்துல இருந்து நன்மையை வாங்கிட்டதுக்கு அப்புறம், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கழட்டி விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவான். அதுதான் மனுஷன். ஆனா ஆண்டவர் நீ இப்படி இருந்து பாரு, நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த பாடல் வரி சொல்லுகிறது, உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. உண்மை உள்ளவர் யாரு தான்? அவர் மாத்திரம்தான். பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல. மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மனிதன் அல்ல. சொல்லிட்டு மனம் மாறுவதற்கு அது மனபுத்திரனும் அல்ல. அவர் செய்வதை உங்களுடைய வாழ்க்கையில யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருது அப்படின்னா கூட இருக்கிறவனே அதை என்ன செஞ்சிருவான், தடுத்து போடுவான். நம்ம தோல் மேல கையை போட்டு நம்ம கூட தான் நடந்து வருவான். ஆனா கையை பிடிச்சு இழுக்கிறது அவனாதான் இருக்கும், காலை பிடிச்சு கீழே இழுத்து விடுறது அவனாதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா எந்த மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்ஷடாய் தெய்வம். எல்ஷடா என்றால் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதல் அடிப்படையாக என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா ஏசேக்கு சித்தனா முடிந்து போனாலும் ரெகபோத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்க செய்ய என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான், எனக்கு உண்டானது எல்லாம் போயிட்டு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு, இனிமே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போறது இல்லை, இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்லை, என் வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சிச்சுன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்குதான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா. தெய்வத்திடத்துல நீங்க தேடி வந்து தெய்வத்தை நம்புனீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு துவக்கம், புதிய துவக்கம். இதுவரை இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தந்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகபோத் தொடங்கியதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவர்
யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவன் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. செய்து பாடுங்க. உள்ளத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜபம் கேட்டார். அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜபம் கேட்டார். அனாதையாய் தவித்த, அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. செய்து சொல்லுங்களேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன் கண்ணீரை துடைத்திடுவார். சொல்லுங்களேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு போனவள் அன்னா. அவருடைய விண்ணப்பத்தை, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நொந்து போன இருதயத்தோடு கூட, உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை கூட, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கை திரும்பவும் உயிரடையுமா என்று சொல்ற கேள்வியிலோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, அன்னைக்கு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டவர் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். உங்க ஏக்கத்தை அறிந்திருக்கிறார். உங்க விருப்பத்தை அறிந்திருக்கிறார். நீங்க எது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருக்கிறீங்களோ, அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அனாதையாய் துரத்தி விடப்பட்டவள் இந்த ஆகார். அந்த வனாந்தரத்தில் அவளை பார்ப்பதற்கென்று யாருமே இல்லை. நான் வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருந்த அவளை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா.
இன்னைக்கு என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே. எத்தனையோ மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ உறவுகள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, ஆனாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கலையேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த கலக்கங்கள் அவர் மாற்றுவார். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட, நொந்து போன இருதயத்தோடு கூட, என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் செத்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நொந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தவும் உங்களை வாழ வைக்கவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே நீ நல்லவராக இருக்கிறீர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர், நீ போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட, நொந்து போன இருதயத்தோடு கூட வந்திருக்கிறவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அவர் ஆறுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகாருடைய துயரை துடைத்தவர், ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர், உங்க கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணீரை என்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், உங்களை விடுதலை அடைய பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய் தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ளதான தெய்வம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. வாய்களை திறந்து அந்த தெய்வனை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்லுங்க, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்லுங்க, நீ போதுமானவர்னு சொல்லுங்க. உங்களை அன்றி ஆண்டவரே நீங்க அல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறதில்லை. ஆண்டவரே, எல்லா மனுஷரும் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பிசாசு சொல்றா நீ இந்த போராட்டத்தோடு கூட தான் நீ வாழணும், இனிமே நீ தேவனோடு கூட சேர முடியாது, உறவாட முடியாது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஓ ஹல்லேலூயா, அந்த பிசாசை காட்டிலும் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வத்தையும் படைத்தவர், தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே செய்ய முடியாத காரியம், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஹல்லேலூயா. உன்னை வாழ வைக்க போகிற தெய்வம் அவர்தான். ஓ, இதுவரைக்கும் உன்னை நடத்தி வருகிறவர் அவர்தான், இதுவரைக்கும் உன்னை சுமந்து வருகிறவர் அவர்தான். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சத்தத்தை உயர்த்துங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரி பாபா பா ஷத்துராலா ரக்கதல ரபௌதனா ரிக்கதல ரஹா ரீதன ரபௌலரா சந்துனு ஹௌதலா ரிக்கதல ரபாதன ரபலபோ. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்க. உங்க வாய்களை திறங்க, வாய்களை அடைத்து கொண்டு இருக்காதீங்க, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த பத்திமேயும் குருடன் கூப்பிட்டது போல நீங்க கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, நான் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும், என் மனைவியோட சந்தோஷமா வாழணும். ஆண்டவரே, இந்த குடும்பம், என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த பலவீனங்கள் மாறணும். விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் நாயகர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ரிஷத்தாரல ரபாபா மாமா ஷதுன ஹௌதனா ரிகதல ரஹா ரிஷந்துன பௌலரா ஹூதனரா ஷந்தன ஹௌதலா கலரஹாதன ரபலபரபா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எங்களை கைவிடாதவர் நீங்க தான்ப்பா, எங்களை விட்டு விலகாதவர் நீங்க தான்ப்பா, சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. எத்தனையோ மனுஷர்கள் எங்க வாழ்க்கையில சொன்னது ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, சொன்ன மாதிரி இருக்கல.
ஆனா நீர் எங்களுடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நங்குரமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி பாபா பா ஷத்துராலா ரபா பாபா பாபா ரி ஷத்துராலா ரகதலா ரி பாபா மாமா ஹதனாரா ஷந்துன ஹவுதனாரை கதல ரபலபா. எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. வனாந்தரமான என் வாழ்க்கைய, பாதையெல்லாம் இருளா இருக்கிற என் வாழ்க்கைய நீரூற்றாய் மாற்ற வருகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளும் குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நாளும் குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோயி எங்கள் ஜீவனீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர். என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர். என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ. சொல்லுங்களேன், துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ. பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. சொல்லுங்க, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவனீரூற்று நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே பார்க்காத என் சூழ்நிலைய, என் நிலைமைய நீங்க பாக்குறீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் நினைப்பது என் வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் விரும்புகிறது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் வாய்க்காமலே இருக்கிறது, இன்னும் தாமதிக்கிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம், அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் என் நிலைமை இப்படி இருக்குது ஆண்டவரே. உங்களை நம்பிதானப்பா வந்தேன், உங்களை நம்பிதானப்பா வந்தேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். உன்னை மறப்பதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்லவே. உன்னை நித்தமும் நான் நினைத்திருக்கிறேன். உன்னை நித்தமும் வழிநடத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்க எளிமையில் எங்களை கைதூக்க வந்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன்.
ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். என் சூழ்நிலைகளை மாற்ற உங்களால கூட ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் நிலைமையை மாற்ற உங்களால கூட ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், உங்கள் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கிறாரே. ஹalleluya. ஓரி சந்துரல ரகதல ரபதவன பௌனரா சந்தனகாதன ரபலவா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. இந்த நலுக்குரல் கேட்டு நீருற்றை வந்தவரே, எந்த நலுக்குரல் கேட்டு நீருற்றை வந்தவரே. என்னை காண்கின்ற தேவன் எங்கள் ஜீவனீருற்று நீ. உம்மை நம்பி வந்து நம்பக்கப்படல, உந்தையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நம்பக்கப்படல, உந்தையவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எலோகே 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 உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, எலோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நம்பப்படல, உந்தையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நம்பப்படல, உந்தையவென்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி. சொல்லுங்க, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தம்பி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தம்பி. எலோகே 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 உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, எலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. விசுவாசமா ஆண்டவரே, உங்களை நம்பி வந்த நாங்க ஒரு நாள் வெட்கப்பட்டே போவதில்லை. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் வெட்கப்பட்ட உன்னுடைய ஊர்ல, வெட்கப்பட்ட உன்னுடைய இனத்தார் மத்தியில, வெட்கப்பட்ட உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில, வெட்கப்பட்ட உன் ஜனத்தின் மத்தியில கர்த்தர் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து. ஓ ரீபா பாபா சதுராலா ராக்காதாலா ரபா பாபா மாமா. ஓ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னுடைய தலையை நிமிர பண்ணேன். தேவனவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ துரத்தப்பட்ட இடத்திலே மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட போகிறார். துரத்தப்பட்ட இடத்திலே ஓ ரீபா பாபா எந்த மனுஷன் உன்னை துரத்தி விட்டானோ, எந்த மனுஷனை வேண்டான்னு சொன்னாலோ, அதே மனிதர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். ரீபா பாபா சதுராலா ராக்காதானா ரீபா பாபா மா சதுரு கௌதனா ரீகாதாலா ரபா பாபா பாபா. ஆண்டவர் சொல்றாரு, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். நீ இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ள போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே,
எவக்கத்திற்கு பதிலா இரட்டத்தனையான பலனை தருவேன்னு சொன்னீங்களே, நீங்க தந்ததுக்காய் தரப்போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம்ப்பா, உங்க மேல தாகமா இருக்கிறோம்ப்பா, உங்க மேல விருப்பமா இருக்கிறோம்ப்பா. எங்க ஆசையெல்லாம் நீங்க தான், எங்க விருப்பம் எல்லாம் நீங்க தான், எங்க ஏக்கம் எல்லாம் நீங்க தான் சொல்றவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம்ப்பா, உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மில் வாஞ்சையா இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மை தவிர விருப்பம் ஏறு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா ஆசையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா ஆசையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும், ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, இந்த தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேகமாய் நன்மை செய்திருக்கிறேன்.
நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் மேலானது ஆண்டவரே. உங்களை அல்லாம வேற விருப்பம் இல்லப்பா. உங்களை அல்லாம வேற காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம், உங்க மேல விருப்பமா இருக்கிறோம்ப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லது. நீ செய்ய நினைத்ததொன்றும் தடைபடாது. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீ செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. கடந்த 2 வாரமாக கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்றும் நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் அல்லது எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும் என்று கடந்த 2 வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமா இருக்குது? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமா இருப்பது நல்லது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்கு யூடியூப்ல பார்த்து புது புது டிஷ்ஷை பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இதை செஞ்சு கொடுத்ததுனால சிக்கன் ஐட்டத்துல வெறும் சிக்கன் குழம்பே வைக்காதபடி சிக்கன் டிக்கா, அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் பெப்பர் சிக்கன், இப்படி புதுசு புதுசா என்ன செய்யறாங்க? மனுஷர்களுடைய நாவை பிரியப்படுத்துறதுக்கு இப்படி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்கள்ல பிள்ளைகளை பிரியப்படுத்துறதுக்கு அப்பப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் என்ன நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா அந்த காரியங்களை என்ன செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்களேன், தேவனுக்கு பிரியமா நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது செய்யறோமா? தேவனை பிரியப்படுத்தணும்ப்பா. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்காக வந்தார், என்னை மேல அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறோமா? யோசிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு லாசருடைய வீட்டுக்கு போகும்போது மார்த்தா, மரியாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஏதாவது அவருக்கு என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும், அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஆவலோடு கூட என்ன செய்தார், இருந்தார். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்டதான பிரியம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாழ்க்கையை அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல என்னையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும் என்கிறதான நினைவு எண்ணங்கள் என்னைக்காவது நமக்கு வந்திருக்கிறதா என்று சற்று யோசித்து பாரு. அல்லேலூயா. நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பிரியமானது எது என்பதை சிந்தித்து அறிந்து ஆராய்ந்து அவைகளிலே நாம் பிரியப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். புதிதாய் வந்தவங்க நீங்க கடந்த 2 வார செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா உங்களுக்கு இருக்கும். ஆகவே யூடியூப்ல அது இருக்கு, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப இந்த வாரத்துல எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்த்தோமானா, அல்லது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல எது காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமானால், எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அல்லது வாழ நினைப்பது முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா.
இங்கே எபிரேய நிருபக்காரன் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே காணப்பட வேண்டியது விசுவாசம். faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒருவன் பிரியமாய் வாழ முடியாது, இயலாது, அது கூடாத காரியம் என்று இங்கே சொல்லுங்க. நாம் அனைவருமே தேவனுக்கு அல்லது ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் நமக்குள்ள இருக்கிறது. அப்படிதானா? பல சமயங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்பியும் அதை செய்ய முடியவில்லையே என்கிறதான வருத்தம் நமக்குள்ள இருக்கு. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது, ஐயோ, பிரசங்கங்களை கேட்கும் போது, ஐயோ, நம்ம எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், நம்மளால போக முடியல. கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் ஆராதிக்க முடியல. கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கொடுக்க முடியல. உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையா இருக்க முடியல. பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், தேசத்திற்காக பாரப்படணும், திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கணும், அதிகாலையில 5 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிக்கணும், அவர் எப்படியாவது அவருக்கு உகந்த ஒரு மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்கிறதான நினைவும் விருப்பமும் நமக்குள்ள இருக்குது. ஆனா பல நேரங்கள்ல அதை செய்ய முடியல. அதனால பல வருத்தங்கள் நாம் பட்டு கொண்டிருக்கிறோம். சில நபர்கள் முயற்சி செய்து சில நாட்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள், அல்லது சில வாரங்கள், அல்லது சில மாதங்கள், அல்லது சில வருடங்கள் மாத்திரம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது திரும்பவும் பழைய நிலைமைக்கே போகிறதான மனிதர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வாரம் நல்ல வேதத்தை வாசிப்பாங்க. ஆமா, வாரந்தோறும் மாதந்தோறும் கரெக்டா அந்த ஒரு மாசம் ஆராதனைக்கு தவறாம வந்துருவாங்க. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து, ஒருவேளை பாவ பழக்கத்துல, ஒருவேளை குடியிலையோ அல்லது சிகரெட் பழக்கங்களையோ ஏதோ ஒண்ணுல அடிமையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது தேவனுக்கு பிரியமா இருக்கணும், இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி கட்டுக்கோப்பட ஒரு வாரம் ஒரு மாதம் இருப்பாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். அண்ணன் புதுசா வந்திருக்கிற அண்ணன் ரொம்ப சிரிக்கிறாப்புல. அதாங்க உண்மை. நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்ன செய்ய முடியல. தேவனுக்கு பிரியமா, மனுஷனுக்கு பிரியமா, என் ஒய்ஃபுக்கு பிரியமா வாழ முடியலைங்கிற ஏக்கம் இன்னைக்கு அநேக பேருக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் என்பது அவசியமானது, தேவையானது. பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமா வாழணும்னா நீங்க விசுவாசமா இருக்கணும். நீங்க விசுவாசமா இருக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பேதுரு சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். போதும். உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு நம்பிக்கை. இன்னைக்கு நமக்குள்ள 2 ஒண்ணுதாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு என்ன செய்யுது, இருக்கு. ஆனா இங்க பேதுரு தனித்தனியா பிரிக்கிறார். நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது நான் விரும்புகிறத தேவன் நிச்சயம் தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை.
நான் ஆலயத்துக்கு போனா ஆண்டவர் என் வியாதியை நீக்குவார், நான் ஜெபித்தா என் ஜெபத்தை கேட்பார். இது எல்லாமே நம்பிக்கை. நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருவார். 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சிருவார். இதெல்லாம் என்னது? நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்பது நம்மால் பார்க்க கூடாத, நடக்காத ஒன்றை நடந்ததை போல, நடக்கிறதை போல விசுவாசமா பேசுகிறது தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? நடக்காத ஒன்றை, பார்க்காத ஒன்றை நடந்தது போல பேசுவதுதான் விசுவாசம். அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுதலின் உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயமாய் வாழ்க்கையில வரும் என்கிறதான உறுதியான நம்பிக்கையே விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை இருக்குது, தேவ நம்பிக்கை இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை. இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. இது என்னது? வாக்குத்தத்தம். இதை நீங்க நம்புறீங்க. ஆனா ஆசீர்வதிக்கப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லாத போது, சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறைவுபடும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இல்ல இந்த குறைவு என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல, இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கறத குறைவுபட்ட நேரத்துல நீங்க வாயிலிருந்து நீங்க பேசுனீங்கன்னா அதுதான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கிறேன். அந்த 10 ரூபாய நான் பார்க்கும்போது, என்னடா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, என் கையில 10 ரூபாய் தான் இருக்குது, இத கூட காணிக்க பெட்டியில போட்டுருவேன், இத போட்டுட்டா நான் என்ன செய்ய அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இந்த 10 ரூபாயை நான் உள்ள போடுவேன், ஆண்டவர் எனக்கு 1000 ரூபாயை தந்து என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது விசுவாசம். எனட்டே 10 ரூபாய் தான் இருக்கு, இதை போட்டுட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ நடக்காத ஒன்றை நடந்தது போல பேசுவதுதான் விசுவாசம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கேன்னு சொல்லி இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு வீடை தருவேன்னு சொல்லி இருக்கிறார், எனக்கு வீடை கட்டி தருவேன்னு சொல்லி இருக்கிறார், ப்ரமோஷனை தருவேன்னு சொல்லி இருக்கிறார், எனக்கு அதை தருவார் என்பதை நீங்க விசுவாசமா பேசணும். பிசாசு சொல்லுவான், என்ன உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா நீ குறைவுபட்டுக்கிட்டே போறியே, அவ்வளவுதான், உனக்கு இனிமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிசாசு சொல்றதை நம்பி, ஆமா இன்னுமே சபைக்கு போய் என்ன கிடைக்க போகுது, நானும் எவ்வளவோ போராடிட்டேன், எவ்வளவோ ஜெபித்துட்டேன், இன்னும் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல அப்படின்னு அவிசுவாசமா பேசுவதற்கு பிசாசு. ஆனா பிசாசு சொல்லும் பொழுது, பிசாசே, நான் ஆராதிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு குறைவுபடலாம், ஆனா இந்த குறைவையும் சேர்த்து எனக்கு நிறைவாய ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி நீங்க பேசுறீங்கன்னா, அவர் தரல ஆனா தருவார்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசமா பேசுறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதுல குறைவுபட்டு போயிட்டு. என்னது? திராட்சை ரசம் குறைவுபட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்கும் போது திராட்சை ரசம் கொடுக்கறது இல்ல, சாம்பார்
ரசம் மோருன்னு சொல்லி நிறைய கொடுக்குறோம். அது இப்போ ட்ரெண்டிங்லாம் மாறிட்டு. பிரியாணி தான், ஒரே சாப்பாடாக போடுறியா, ஒரே பிரியாணி தான். ஆமாம். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு இதுதான் போடுவாங்க. இப்போ சில நேரங்களில் சாம்பார் என்ன செஞ்சிடும், தீந்து போகிற நிலைமைக்கு வந்துடும். அவங்க பந்திய சமாளிக்க வீட்டால் வந்து சொல்லுவாங்க, ரெண்டையும் ஒன்னாக்கிரு. என்ன செஞ்சிருவாங்க, எது ரெண்டையும், ரசத்தை தூக்கி சாம்பார்ல ஊத்தி இதுதான் சாம்பார் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு இயேசு போன கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது எதையோ ஒன்ன ஊத்தி கொடுக்கல. அல்லேலூயா. இயேசுட்ட போறாங்க, மரியாள்கிட்ட போறாங்க. மரியாள் சொல்றா, நீங்க இயேசுட்ட போங்க. இப்ப இயேசு சொல்றாரு, தண்ணீரை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, வெறும் கச்சாடியில ஊத்துங்கன்ற. இவங்க நினைச்சிருப்பாங்க ஒருவேளை, இப்ப நம்மள மாதிரி இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் எசன்ஸை கலக்குவார் போல. அப்படிதானே? அவன் ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணியை ஊத்துங்க, அதுக்கப்புறம் ரசனா பொடியோ மேங்கோ பொடியோ ஏதோ ஒரு கெமிக்கலுக்கு உள்ள போட்டு ஜீனியை போட்டு கலக்கி கொடுத்துரும். அன்னைக்கு ஒருவேளை அப்படிதான் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை தண்ணியை ஊத்திட்டு வேற எங்கேயோ ஆர்டர் பண்ணிடுறது வரும் போல, அதனால ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க போல நினைச்சிருக்கலாம். ஊத்த சொல்லிட்டாப்புல ஊத்திட்டாங்க. ஆனா இப்போ சொல்றாரு, இத கொண்டு போய் ஊத்துன்றார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? யாரு அடிவாங்க, யாரு அடிவாங்க, தேவனா நீயே போய் ஊத்தியா, எனக்கு இந்த வம்பு வேண்டாம். ஆனா இங்க அவங்க அப்படி சொல்லல, அதை விசுவாசிக்கிறான், அதை விசுவாசிக்கிறான். அங்க ஊத்தப்பட்டது தண்ணி தான், இவன் தான் ஊத்தி இருக்கிறான். ஆனா இயேசு பலுமாறுன்னு சொன்ன உடனே இவன் விசுவாசமா அதை எடுத்துட்டு கொண்டு போய் பந்து விசாரிப்புல போனா அது திராட்சை ரசமா மாறி இருக்கு. சீஷர்கள் எல்லாம் முன்னாடி அவரை விசுவாசிக்கல. இதுதான் ஆண்டவர் செய்யற முதல் அற்புதம். அதுக்கு முன்னாடி அற்புதம் பண்ணல. இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் நின்றுப்பாங்க. இன்னைக்கு நம்மள சமட்டுன்னு சமட்ட போறாங்க. என்னடா ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து ஊத்த போறியா, புடிங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லி அந்த 12 பேரையும் வெளுக்க போறாங்கன்னு நினைச்சு இவங்க ஓரமா உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஆனா அங்க நடந்ததை பாருங்க. அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் திராட்சை ரசம் மாறினதுக்கு அப்புறம் தான் சீஷர்களை விசுவாசிக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இப்பதான் விசுவாசம் வைக்கிறாங்க. தண்ணி ஊத்தும் போது அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆனா பந்தி விசாரிப்புக்காரனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு இவர் செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க இந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. உன் வாழ்க்கை தண்ணீரை போல இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாதத போல இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கை தித்திப்பா மாறும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும், என் குடும்ப சூழ்நிலைமா மாறும், என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை மாறும், எங்க வீட்டுல இருக்கிற அக்காவுக்கு ஒரு சுகம் உண்டாகும், எங்க வீட்டுல இருக்கிற அக்கா சீக்கிரமா போய் மாமாவோட சேர்ந்து வாழ்வாரு. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். நீங்க இருக்கிற நிலைமையில இருக்க போறது இல்ல. ஆண்டவர் உங்க நிலைமையை உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். விசுவாசிங்க, விசுவாசிச்சு பாருங்க, விசுவாசத்தை பேசுங்க. நேற்றைய தினத்துல சுபாஷ் ஸ்ட்ரீட்ல பிரேயர் நடந்தது. அப்போ பிரதர் ஜான்சனும் அவங்களுடைய ஒய்ஃபும் வெளியில உட்காந்துருந்தாங்க, மாமியார் என்ன. அப்போ அவங்க இடத்துல சொன்னேன், அவருக்கு இந்த ஊர் தான், இங்கதான் ஒரு இடம் வாங்க போறாரு, இங்கதான் வீடு கட்ட போறாரு, 2 பேத்துக்கும் ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படின்னு சாதாரணமா நான் பேசிட்டு இருந்தேன். உள்ள வந்த பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா
2 பேரும் ஜெபம் பண்ண போகும்போது அந்த பாஸ்டர் அவங்க தலை மேல கை வச்சு நான் என்ன வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தனோ அதைத்தான் அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் விருப்பத்தை கூட விசுவாசமா சொன்னேன். அவங்க இங்க இருந்தாங்கன்னா என் ஊழியத்துக்கு உதவியா இருக்கும், அவங்க இங்க இருந்தாங்கன்னா சபைக்கு உதவியா இருக்கும், அவங்க இங்க இருப்பதே எனக்கு விருப்பம். ஜான்சன் பிரதர், செல்வராஜ் பிரதர் இங்கேயே இருக்கணும், இங்கேயே ஒரு வீடை கட்டி ஆமா இங்கேயே இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல வீடு வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தரணுங்கிறது என்னுடைய விருப்பம். இருக்கிறவங்க நடந்து வரல கார்ல வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். அல்லேலூயா. அந்த விருப்பத்தையும் விசுவாசமா நான் பேசுறேன். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுடைய வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். ஜான்சன் அவங்க வேலைக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க, திரும்ப ஒரு வேலைக்கு போனாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவர் உங்களை உயர்த்தி வேற ஏதோ ஒரு போஸ்டிங்ல வைக்க போறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா அது நடக்கல. வேற ஒரு வேலை கிடைச்சது, உடனே அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வேலையில ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு வேலையும் நேரமும் வந்தபோது அதுல இருந்து ஒதுக்கப்பட்டு வேற ஒரு நல்ல வேலையில கர்த்தர் வந்து அமர்த்தினார். அல்லேலூயா. செல்வராஜ் பட்ட சொன்ன, நீங்க இங்க இருந்து போறது சித்தம் இல்லை, இந்த வேலையிலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களை தூக்குவார் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவர் அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புவனேஷ் பிரதர்ட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், நல்ல மனைவி உங்களுக்கு தருவார் பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா தருவார். அவங்க குடும்ப சூழ்நிலை மாறும். அதை விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். தேவன் செய்வார். தம்பி ரஞ்சித் அவர் மதுரையில இருந்து வந்திருக்காப்ல, அவர்கிட்டையும் சொல்றேன், தம்பி கவலைப்படாத, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். இதே பட்டணத்துல நீ செய்கிற வேலையில ஒரு பெரிய ஸ்டோர் அங்க நீ ஆரம்பிக்க போறப்பா, உனக்கு கடை வைக்க போறோம். அல்லேலூயா. ஆமா. நேத்து வந்த பாஸ்டர் சுபா கடை சொல்லிட்டு போனாரு, நீங்க இங்க உங்களுடைய தொழிலை கர்த்தர் இன்னும் அபிவிருத்தி பண்ண போறார். இன்னொரு பாஸ்டர் வரும்போது ஜனட்டா காட்ட சொல்லிட்டு போனாங்க, நீங்க வில்லா கட்டி விலைக்கு நீங்க வந்து விற்க போறீங்க. நீங்க ஒரு வீடு இல்ல, ஒரே இடத்துல 10-20 வீடுகளை நீங்க கட்டி நீங்க அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஜபா மாட்ட கடந்த முறை வரும்போது அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க நிறைய ஆசீர்வாதங்களை. நான் சொன்னேன், எதெல்லாம் யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சு வச்சு உங்க சொத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்களோ நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கொடுங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன். கொடுத்த 3 மாசத்துல யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே வழிய வந்து நீ தயவு செய்து வாமா, வந்து சைன் போட்டு உன் பத்திரத்தை வாங்கிட்டு போமான்னு சொல்ற அளவுல ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். அப்ப விசுவாசிக்கிறத கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். சுகந்தாமாவுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கை. சித்ராக்கா வீட்டுல இந்த வீடு கட்ட முடியாம இருந்துச்சு. உபவாச ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவேன், நிச்சயமா கட்டிடுவீங்கன்னு சொன்னேன். ஆனால் இம்மட்டும் கட்டு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யல. இந்த லோன்ல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றினார். அருமையான பாஸ்டர் வரும்போது அந்த அம்மா வந்திருக்கிறாங்க, அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை வீடு கட்டணும்னு சொல்லி, வீடு பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி. ஆனா அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் அப்படின்னா இந்த வார்த்தையை இந்த பாஸ்டருடைய வாயிலிருந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது நான் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பாஸ்டர் சொல்றாங்க, ஏமா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வீடை தர போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட விசுவாசம்னா அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்புகிற விசுவாசம் அல்ல. என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கல, ஆனா நடக்கும், இன்னும் ஆண்டவர் சொன்னதை செய்யல, ஆனா செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். 21 நாட்கள் உபவாச ஜெபத்துல ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனா ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்
நம்முடைய சுய விருப்பங்களை கர்த்தர் களைந்து அவருடைய விருப்பத்தை நமக்குள்ள கொடுத்தார். வேணும் ஆண்டவரே, இந்த 21 நாள்ல நீங்க செய்யணும்னு சொல்லிதான் ஜெபத்தை ஆரம்பிச்சோம். ஆனா போக 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 ஆண்டவரே எங்க விருப்பத்தின்படி அல்ல, உங்க வேலை உங்க சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் விருப்பம் ஒரு சின்ன இடமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய விருப்பம் ஒரு பெரிய இடமா இருக்கலாம். என் ஊழிய இந்த காந்தி நகர் நான் நினைக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சித்தம் இந்த ஒட்டஞ்சத்திரத்தையே சுதந்திரிக்கிறது. இந்த பகுதியை மாத்திரம் அல்ல, இந்த ஒட்டச்சத்திரத்தை சுற்றி இருக்கிறதான கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்து எல்லா ஜனங்களும் வருவதற்கு ஏதுவான ஒரு சென்டர் பிளேஸ கூட கர்த்தர் தரலாம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஐயோ 21 நாட்கள் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், உணவு சாப்பிடாம ஜெபம் பண்ணேன், ஆனா இது நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்தேன்னா எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த 21 நாள் ஜெபம் விருதா. சுய விருப்பத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, தேவ சித்தத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் பலனை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது சாதாரணமா நான் சொல்றதுனாலயோ அல்லது வேற யாரோ உங்கள்கிட்ட சொல்றதுனாலயோ உங்களுக்குள்ள வந்துராது. இத்தனை வரைக்கும் விசுவாசத்தை குறித்து எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், ஆனாலும் இன்னைக்குள்ள நம்ம விசுவாசம் வந்திருக்கா? பிரச்சனை வந்தா அவிசுவாசமா பேசுறதா என்ன செய்யுது இருக்கு. உண்மைதானா? பிறந்ததுல இருந்து விசுவாசத்தை பத்தி பிரசங்கம் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒரு 100-200 முறையாவது பாஸ்ட் என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க விசுவாசிகள் விசுவாசிங்க விசுவாசிங்க. ஆனாலும் இன்னும் ஏன் நம்மளால விசுவாசத்தை பேச முடியல அப்படின்னா, தேவனோடு கூடிய இருக்கிறதான உறவு சரியா இல்லை. விசுவாசம் என்பது ஒரு ஆணித்தலமான ஒரு ஆழமான விசுவாசம் என்பது உறவின் அடிப்படையில தான் நமக்குள்ள வளருமே தவிர சும்மா வந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வளராது. தேவனுடைய அந்த தேவனிடத்துல சேருகிற அந்த உறவின் அடிப்படையில தான் விசுவாச வார்த்தைகள் நமக்குள்ள வரும். டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், இத ஒரு கடமையா எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வளராது. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு பாஸ்டர் சொன்னதுனால 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 2 பாட்டை பாடி கொஞ்ச நேரம் துதிச்சு ஜெபம் பண்றது உறவின் அடிப்படையில இல்ல, அது கடமையின் அடிப்படையில நீங்க செய்யறது. கடமையின் அடிப்படையில செய்யறது உறவாகாது, அன்பின் அடிப்படையில செய்யறது தான் உறவா. பாஸ்டர் என்ன ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாரு, அதனால இவர் போன் பண்ணிடுவாரேங்கிறதுக்காக நான் ஆலயத்துக்கு வர்றேன் அப்படின்னா அது உறவின் அடிப்படையில இல்ல. ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, நான் ஆலயத்துக்கு போவேன், அவர் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அதன் அடிப்படையில நீங்க வர்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உறவு. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிள்ளையா இருக்கிறோம், ஆனா ஆண்டவரை கடமைக்காக தான், கடமையின் அடிப்படையில தான் அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பை நிறைவேறணுங்கிறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பூமியில ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அன்பின் அடிப்படையில உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? உறவின் அடிப்படையில இருக்கிறதா? இன்னும் எனக்குள்ள விசுவாச வார்த்தைகள் வரல அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த கனெக்ஷன், அந்த உறவு கடமையின் அடிப்படையில மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. அது அன்பின் அடிப்படையில வரும்போதுதான் விசுவாச வார்த்தைகளை உங்களால பேச முடியும். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை பத்தி பார்க்கிறோம். பெரிய பொற்சிலைய வணங்கும்படி நேபுகாத் நேச்சர் கட்டளையிடுறாரு. இந்த 3 வாலிபர்கள் சொல்றாங்க, இல்ல, தேவனை தவிர வேற யாருக்கு முன்பதாகவும் எங்களுடைய முழங்கால் படியிடாது, எங்க நாவு அறிக்கையிடாதுன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிறான்.
ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, இந்த பொற்சிலைக்கு முன்பதாக எவனெல்லாம் வணங்கலையோ அவனை தூக்கி என்ன செய்யணும்? அக்கினியில போடணும். திரும்ப அந்த பிரதானிகள் போய் சொல்றாங்க, ராஜா அந்த 3 பேரை தவிர எல்லாரும் வணங்கிட்டாங்க, இந்த 3 பேர் மட்டும் வணங்கல. இப்ப ராஜா சொல்றாரு, எப்பா அக்கினி ஜுவாலை என்ன செய்ய 7 மடங்கா எரிய விடு. பெரிய கிணறு மாதிரி தோண்டி அதுக்குள்ள அக்கினி என்ன செய்யுது? எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்கிட்ட திரும்பியும் வந்து கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது அவனுடைய நம்பிக்கை. விடுவியாமல் போனாலும் அவரை தான் வணங்குவோம். அது உறவு. அந்த உறவின் அடிப்படையில் இருக்கிற விசுவாச வார்த்தை அவன் பேசுறான். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரு அவங்க 3 பேரை பிடிச்சு உள்ள போட போறாங்க. உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா உள்ள போட்டவங்க உயிரோட இருக்கிறாங்க. இவங்களை கூட்டிட்டு போன 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ அங்கிருந்து ராஜா பாக்குறாப்ல, என்னடா நம்ம 3 பேரை தான் போட்டோம், 4வது ஒரு நபர் தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையில போட்ட அவங்க கூட இருந்து அந்த முடி கூட கருகாம அவங்கள பாதுகாத்தாங்க. அவங்கள திரும்ப உயிரோட வெளியில எடுத்துட்டாங்க. அவங்க சாகல. அக்கினி அவங்களால பச்சிக்க முடியல, அக்கினி அவங்க மேல பற்ற முடியல. காரணம், தேவ அனுமதி இல்லாம தேவனுடைய மனுஷனை தொட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வேணாலும் போராடலாம், உங்களை தொட முடியாது. விசுவாசம் வேணும். என்ன பிசாசு தொட முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை. ஏ பிசாசே, நீ தோற்று போனவன். எப்படி நம்ம விசுவாச வார்த்தையை பேசுறோம்? லைட்டா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு கனவு வந்துட்டா போதும், அடிச்சு பரண்டு எந்திரிச்சு, ஐயோ பிசாசு 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 பாஸ்டர் பேசணும். பிசாசே, நீ தோற்று போனவன், நீ உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. நான் தேவனுடைய கரத்துல இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவன் என்னை பாதுகாத்து இருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாச வார்த்தையை பேசணும். கையெழுத்து போட்டுட்டாங்க. ஜெபம் பண்ணுனா, விண்ணப்பம் பண்ணுனா எங்க தூக்கி போட்டுருவாங்க? சிங்க கபிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும். இதே சட்டம் இங்க போட்டா நம்ம என்ன செய்வோம்? எதுக்குப்பா நமக்கு வன்பு? வேத வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு அறிவை தந்திருக்கிறார். எதுக்கு நம்ம சிங்க கவிக்குள்ள தூக்கி போடப்படணும்? அதுக்கு ஜெபிக்காமல் இருப்பதும் விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பதும். இப்பதான் வேத வசனம்லாம் நம்ம ரொம்ப ஆழமா என்ன செய்வோம்? பேசுவோம். ஆனா அங்க அவன் சொல்றான், உறவின் அடிப்படையில அவன் சொல்றான், என்ன சட்டம் போட்டாலும் சரி, என்ன சிங்க கவிக்குள்ளே புதுக்கி போட்டாலும் சரி, என்னை விடுவிக்கிற ஆண்டவர்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. அவன் கடமைக்காக அதை செஞ்சிருந்தான்னா, எப்பா சட்டம் போட்டிருக்காங்க அமைதியா இருந்துக்குவான்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா அவன் முன் சென்றது போல பலகணிகளை திறந்து உறவின் அடிப்படையில தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக ராஜா பதறி அடிச்சுட்டு ஓடியாரான். தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் என்னை தப்புவித்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எப்படி? விசுவாசம், விசுவாசம். நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் என்னை தப்புவிப்பார். விசுவாசம், அந்த உறவு சரியா இருந்ததுனாலதான் விசுவாசத்துல அவனால பேச முடியும். பேசுனது மாத்திரமல்ல, விசுவாசத்தை செயல்படுத்துறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விசுவாசத்தை வாயில பேசிட்டு தான் இருக்கிறோம், ஆனா நம்மளால செயல்படுத்த முடியல, செயல்படுத்துறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்.
அப்ப அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை தருவார். 10 வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லை, நிச்சயமா ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை தருவார் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அந்த 1ஆம் தேதி செய்தியை கேட்டு ஜபத்தை கேட்டு 2 மாசம் சரியா அந்த கூட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள கேட்டா, ஆமா 2 மாசத்துல இன்னும் ஒன்றும் கிடைக்கல, இனிமேவா கிடைச்சிட போகுது அப்படின்னு அந்த அம்மா வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உறவு எதிர்பார்த்து பழகாது, உறவு கண்டிஷன் போட்டு பழகாது. அல்லேலூயா. எந்த பிள்ளைக்காவது அம்மா சோறு ஊட்டும் போது, நான் உனக்கு இத்தனை வாய் ஊட்டியிருக்கேன், வருங்காலத்துல நான் வயதாகும் போது நீயும் ஊட்டணும்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஊட்டுறமா? என் பிள்ளை நாளைக்கு இதெல்லாம் எனக்கு செய்வான்னா இப்ப பிள்ளைய நம்ம கவனிக்கிறோம் இல்ல. அன்பு, உறவு. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செஞ்சா நான் ஆலயத்துக்கு வருவேன், உங்களை தேடுவேன், செபிப்பேன். தரலனா நான் வரவே மாட்டேன், செபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், உங்க மேல எனக்கு சண்டை, கோபம். இன்னைக்கு எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க? விசுவாசமா இருந்தவங்க கேட்டது கிடைக்கலன்னு பின்வாங்கி போறாங்க. அப்ப நம்முடைய நோக்கம் எதுவா இருக்குது? ஆசீர்வாதத்தின் மேல்தான் நம்முடைய நோக்கம் இருக்கு இல்லையே. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த அன்பு, அந்த பாசம், அதன் அடிப்படையில தேவனை தேடுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அடுத்து வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் பதில் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 காரியம். ஒன்னு அவர் இருக்கிறார், இன்னொன்னு அவர் பதில் கொடுப்பார். இந்த 2 விசுவாசம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நடக்குதோ நடக்கலையோ, அவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். இருக்குதா? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏன் பயப்படணும்? ஏன் அவிசுவாசமான வார்த்தையை பேசணும்? இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருங்கிற விசுவாசமே இல்ல. பிரச்சனைய பார்த்தா பயம், பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வந்தா பயம், ஏதாவது சொல்லிட்டா பயம், கேட்டது கிடைக்கலனா பயம், பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ்னா உடனே பயம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னா பாடு விடு, பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கர்த்தர் இருக்கிறார், பதில் தருவார். ஐயோ 10 வருஷமா கேட்டும் கிடைக்கல, இப்ப நீங்க சொன்னீங்க 2 மாசமா வந்துட்டு இருக்கேன் கிடைக்கல, எப்ப தருவாருப்பா, வெயிட் பண்ணு. அப்படிதானே? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒருத்தர் வேலைக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க, எப்பா உண்மையா இரு, உனக்கு எல்லாம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த பண்ணி தரோங்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு, அண்ணே என்னண்ணே இன்னும் பண்ணல, அண்ணே சொன்னீங்களே அன்னைக்கு இன்னும் பண்ணலையேண்ணே அப்படின்னே கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஏய், நீ உண்மையா எனக்கு வேலை செய்ய வந்திருக்கியா, இல்லை நான் சொன்னதுக்காக வேலை செய்யறியா? வருமா வராதா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா இப்படிதான். ஆண்டவர் எனக்கு சொன்னீங்களே, தருவார். குமாரனையே நமக்கு தந்தவர் மற்றவைகளை தராதிருப்பது எப்படி? பொல்லாத மனுஷனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? 2 விசுவாசம் வேணும். அவர் என் கூட இருக்கிறார், அவர் நிச்சயமா தேடுகிறவருக்கு பதில் தருவார். ஒருவேளை கால தாமதங்கள் ஆனாலும் அது கிடைக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சற்று தாமதம் ஆகும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கேட்டது உடனே கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், சர்வ வல்லவர்,
நான் கேட்டது கிடைச்சிட்டு, எதிர்பார்ப்புகள் நிறைவேறிட்டு, ஆண்டவரே தோத்திரம், ஆமென், அல்லேலூயா அப்படின்னு சொல்ற நம்ம தான் கொஞ்சம் சில காரியம் உடனே கிடைச்ச காரியங்கள் கிடைச்ச மாதிரி உடனே நம்ம ஒன்றை வாங்கிட்டா போதும், உடனே இன்னும் 10 லிஸ்ட் என்ன செஞ்சிருவோம் போட்டு, ஆண்டவரை இதுவும் தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது உடனே கிடைக்காது. கொஞ்சம் லேட் ஆகிட்டே வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா சோர்ந்து போய் மனஸ்தாபப்பட்டு, சில காலகட்டம் வரும்போது விரக்தி அடைஞ்சு, வேதனை அடைஞ்சு, முறுமுறுத்து, சலிப்படைந்து ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆலயத்தையும் வெறுத்துருவோம். பாஸ்டர் அன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணாரு, நானும் 1 வருஷமா போயிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கல, இனிமே அங்க போய் என்ன? சலிப்பு வந்துருக்கு. அதே எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் போது துதிச்ச வாய் தாமதிக்கும் போது பரவாயில்லை, ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இவைகளெல்லாம் தாமதிக்கிறார் அப்படிங்கிற விசுவாச வார்த்தை நமக்குள்ள வரல. அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதுல போட்டுருச்சு, சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னா அந்த தாமதித்து நம்முடைய கரங்கள்ல வரும் பொழுது அது ஒரு சரித்திரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அதுல போட்டுருச்சு. அல்லேலூயா. ஆமென். சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருதா, அதை திரும்ப ஆண்டவர் கொடுக்கும் போது அது சரித்திரமா அல்ல சாதனையா தான் இருக்கும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் ஒரே ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன், அதுவும் இப்படி நிக்குது, அது என்னைக்கு சாதனையா மாறப்போகுது பாருங்க. விசுவாசிங்க, அதற்கு மேல இன்னொரு வீடை கட்டுவதற்கு தகுந்த சூழ்நிலைக்காகவே இது தடையா இருக்கலாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஒரு தடையா இருக்கலாம். உங்க விசுவாசத்துல நீங்க வளருவதற்கு அது ஒரு தடையா இருக்கலாம். சில தடைகள் வரும்போதுதான் நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமா தேட ஆரம்பிக்கும். தடைகள் வரும்பொழுதும் தாமதம் வரும்போதுதான் இன்னும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் விசுவாசம். எனக்கு நீங்க கொடுக்கல, அவ்வளவுதான், 1 மணி நேரம் ஜெபத்தை 1/2 மணி நேரமா மாத்திருவேன். நீங்க கொடுக்கல, நான் ஆராதிக்க மாட்டேன். அப்படி இல்லை, நீங்க எனக்கு கொடுக்கல ஆண்டவரே, ஆனா இன்னும் உங்களை நான் துதிக்கிறேன், இன்னும் உங்களை நேசிக்கிறேன், இப்படி சொல்லி பாருங்களேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது திருமண வீட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குதா? வேலை ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை. ஓகே, அப்ப கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் மேல் அதிக பிரியம் வைத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்க முடியும். ஆண்டவர் நேசித்த ஒரு மனிதன் ஆபிரகாம். அவனை ஆண்டவர் அவன் பேரை மாத்திட்டியப்பா, நீ ஜாதிகளுக்கே தகப்பனாக போறப்பா, நீ விசுவாச தகப்பன்பா அப்படின்னு சொல்லி அவனை பிரியமா அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பிரியமா அழைக்கப்படுவதற்கு ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டான் என்று சொன்னால் அங்க நம்ம வாசிக்கும் போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமா இருந்தான்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால ஆண்டவர் அவனை விசுவாசத்தின் வல்லவனாக மாற்றினார். இல்ல 3 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்னு 19வது வசனத்துல, அந்த வசனத்தை வாசிங்க. 19, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த சூழ்நிலையில சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். முதல்ல அவன் தேவனுக்கு பிரியமாய் அல்லது தேவன் அவன் மேல பிரியம் வைக்க காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இயலாமைய அவன் எண்ணவே இல்லை.
நான் 100 வயதுல இருக்கேன், சாரால் அவளுடைய கற்பம் செத்து போயிற்று, இனிமே பிள்ளை பெறுவதற்கு ஏதுவான சூழல் அவளிடத்திலும் இல்லை என்னிடத்திலும் இல்லை என்பதை அவன் நினைக்காம எதை நினைத்திருந்தான்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பிதான் இருந்தான். 25 வருடங்கள் காத்திருந்தான். இன்னைக்கு நம்ம சொன்ன உடனே நடக்கணும், 1 மாதத்தில் நடக்க 2 மாதத்தில் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்யறோம்? துடியா துதிர்ச்சிக்கிட்டு இருக்கோம். இல்ல, காத்திருங்க. காத்திருந்து நல்ல பிள்ளைய ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஈசாக்கு பிரியமானவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய இயலாமை அவன் எண்ணாம வாக்குத்தத்தம் பண்ணினவரை அவர் எண்ணினான். 18, 20 ஆகிய வசனங்களை வாசிங்க. அதே அதிகாரத்தை 18ஆம் வசனமும் 20ஆவது வசனத்தையும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு ஏதுவில்லாத போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசம். இவன் கிழவனா இருக்கிறான், கிளடியா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓ மூலமா ஒரு சந்ததி உருவாகும், அந்த சந்ததி கடற்கரை மணலை போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பெருகும் அப்படின்னு சொல்லும் போது அவன் இதை நம்புறான். இன்னைக்கு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னோம்னா நம்ம என்ன சொல்றோம்? பிரதர், நீங்க இப்ப இருக்கிறத பார்க்கலாம், 1000 மடங்கு பெருக போறீங்க பிரதர் அப்படின்னா, எங்க பெருக? இங்கேயே எல்லாம் காலியா இருக்கு, இங்க 1000 மடங்கு எங்க பெருக? இயலாமையில தேவனை விசுவாசிக்கணும். உங்க இயலாமையில் அவர் செயல்படுவார். அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவர். வாடகை வீட்டுல வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், நீ சொந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிற வாடகை வீட்டுக்கு 2500 ரூபாய் கொடுக்கவே முடியல, நான் என்னைக்கு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டேன். ஆனா அதை அப்படியே விசுவாசிச்சு, ஆமே ஆண்டவர் எனக்கு தருவார் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா, தாமதிக்காமல் ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் அதை தருவார். அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றத அப்படியே விசுவாசிச்சு அதை செயல்முறைப்படுத்துகிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. 20ஆவது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி போதும். அம்மா ரொம்ப தெளிவா வாசிக்கிறான், ரொம்ப சந்தோஷமா. அவன் அவிசுவாசம் இல்லாம சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம அது எப்படி நடக்கும், அது எப்படி செய்வார், இதெல்லாம் நடந்துருமா? யாராவது விசுவாசமா பேசிட்டு இருந்தா கூட நம்ம போய் இடையில விட்டு என்ன செஞ்சிருவோம்? அதெல்லாம் நடக்காது, நீ வேற ஜெபத்தை பண்ணு அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? இல்ல, நடக்கும் நடக்கும். நீங்க எவ்வளவு தூரம் உங்க விசுவாச அளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்க விசுவாச அளவை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு. உறவின் அளவை பொறுத்து தான் விசுவாசத்தின் அளவு, விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் ஆசீர்வாதத்தின் அளவு. இங்க 3 காரியங்கள் அவன் செய்யறான். 1, தன் சரீரம் செத்து போவதை அவன் எண்ணாமல் இருந்தான், சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தான். 3வது, தேவனை மகிமைப்படுத்தினான். அது அவன் கையில பெறல, ஆனா மகிமைப்படுத்துறான். ஆண்டவர் கொடுத்ததை போல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறான். அந்த 25 வருடங்களும் அவன் போய், ஆண்டவரே இந்த வருஷமாவது கிடைக்குமா, இந்த வருஷமாவது கிடைக்குமா, இந்த வருஷமாவது கிடைக்குமான்னு சொல்லி என்ன செய்யல? சொன்னீங்களேன்னு கேட்டுக்கிட்டே இல்லை. அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயம் தருவாருன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்திலேயே அவன் சந்தோஷமாயிட்டான்.
ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவன் சந்தோஷமா இல்ல, வாக்குத்தத்தத்தை பெறும் பொழுதே அவன் சந்தோஷமா மாறிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்துல நீங்க சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா அதை நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசித்து நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். மீதி காரியங்கள் அடுத்த வர பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் ஜனத்தை, ஜாதிய, உன் குடும்பத்தை, உன் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய, பரதேசியா வந்துரு அப்படின்ட்டார். உடனே என்ன செஞ்சான்? ஆனா எங்க போறோம், எங்க வரோம், ஆண்டவர் எங்க சொன்னாரு என்னன்னு தெரியாது. நீ வான்னு சொன்னாரு, வந்துட்டான். அங்க பாருங்க, விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆபிரகாம் போகிற இடம் எதுன்னு தெரியாம விசுவாசமா போனான். ஆண்டவர் நமக்கொன்று நிலையான வீட்டை ஏற்படுத்தி தருவார். அவன் கூடாரங்கள்ல வாசம் செய்யும் பொழுதும் இல்ல, ஏன் சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கடற்கர மணல போன வானத்து நட்சத்திரங்களை போல என்னை பெருக பண்ணுவார், என்ன ஒரு இடத்துல நிலையா வீடுகளை கட்டி மாடிகளை கட்டி வாழ வைப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்துல பார்த்ததுனாலதான் அவன் நடந்து போகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறான். அல்லேலூயா. இந்த 12வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்தோம்னா அவன் சரீரம் செத்து போன, அவனால பிள்ளை உண்டாக்கக்கூடிய பலன் அவனிடத்துல இல்லாத போதும் அவன் மூலமாய் ஆண்டவர் வானத்தின் பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை எண்ணத்தக்க மணலை போல மிகுந்த ஜனங்கள் அவனுக்கு பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அந்த வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறார். இன்னும் நடக்கல, பார்க்கல, ஆனா வாக்குத்தத்தத்தை விசுவாச பார்வையில அவங்க பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை நெஞ்சோடு கூட அணைத்துக் கொண்டார்களாம். இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை என்ன பண்றோம்? நடந்தா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க செஞ்ச உபகாரங்களுக்காக நன்றிப்பா அப்படின்றோம். அதை பெறும்போது விசுவாச வார்த்தையில நான் சொல்றேன், 5000 பேர் கொண்ட ஒரு சபையா இது மாறும். விசுவாச கண்கள்ல பார்க்கிறோம், விசுவாசமா ஜெபிக்கிறோம். தேவைகள் பெரியது, ஆனாலும் கர்த்தர் ஒரு நிலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அதை தருவார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னும் சந்தோஷமா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சொற்ப ஜனங்கள் வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாய் தருவார் என்று விசுவாச கண்கள்ல பார்க்கிறோம், பேசுறோம், விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துகிறோம். 10 பேர் வர்ற இடத்துக்கு எதுக்கு லைவ் இல்ல, 5000 பேர் கொண்ட ஒரு சபையாய் மாறும் பொழுது அதை செய்வதை காட்டிலும் அதை செய்வார் என்ற நிச்சயத்தோடு இப்பலிருந்தே அதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கீபோர்டு வச்சிருப்பாங்க, போதும் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, பெரிய கீபோர்டு வச்சிருக்கிறோம். ஏன்? இது இப்படியே இருக்க போறதல்ல. சபை என்பது குறுகி போகிற ஒன்று அல்ல, சபை என்பது விரிவடைகிற ஒன்று, வளருகிற ஒன்று. இந்த சபை இப்படி குறுகி கொண்டு போக போறது இல்லை, இந்த சபை வளர்ந்து கொண்டே போக போகிறது. விசுவாசிக்கிறோம், அதனால பேசுறோம். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம், அதனால பேசுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அந்த வசனத்தை பாருங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் வாக்குத்தத்தம் பெற்றதை இன்னும் என்ன செய்யல, அடையல, ஆனாலும் வாக்குத்தத்தத்தை நெஞ்சோடு கூட அணைத்துக் கொண்டார். உனக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார், நிம்மதியை
செழிக்க போகிறது. நீ திரும்பவும் வாழ போகிற. உன்னை துரத்தி விட்டப்பட்ட இடத்துல உன்னை திரும்பவும் கர்த்தர் உயர்த்த போகிறார். யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாம் உன்னை நேசிக்க போகிறான்னு சொல்லும் போது சமாதானம் வரட்டும் இல்ல, வரப்போகுது என்பதை தூரத்திலே அறிந்து இப்பவுமே உள்ளத்துல மகிழ்ச்சி என்ன செய்யணும்? மகன் பிளைட்ல அமெரிக்கால இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லி ஒரு போன் பண்ணும்போது, அல்லது இத்தனாம் தேதி நான் வரேன்பா அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற ஆளுக்கு எப்படி ஆயிரும்? என் மகன் வரப்போறான், என் மகன் வரப்போறான். வந்தானா? மகனை கண் கூட பார்த்தோமா? இல்ல. ஆனா வரப்போகிறான், சொல்லிட்டான், வந்துருவான். மகிழ்ச்சி வருதா இல்லையா? அதுதாங்க வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டாயிற்று. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாய் செய்வார். அந்த மகிழ்ச்சி இப்பவே வர ஆரம்பிச்சிடணும். அடையாமல் இருக்கும் போது தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அதை அணைத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசித்தவைகளை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். நான் பாடல் பாடும்போது சொன்ன, நம்பத்தக்கவர் ஒருவரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனமாற மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம், நம்ம இத்தனை பிரசங்கங்களை கேட்டும் இன்னும் விசுவாசமா பேசாததுக்கு காரணம் உறவு சரியில்லை. உறவு சரியில்லாததுனாலதான் விசுவாசமா பேசல. விசுவாசமா பேசாததுனாலதான் இன்னும் ஆண்டவர் சொன்னதை நம்ம பெற்றுக்கொள்ளல. அப்ப உறவு சரியாகும் போது விசுவாசத்துல நம்ம வளருவோம். நம்ம விசுவாசம் வளர வளர நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பலன் நிச்சயமாய் உங்க கைகளிலே கொடுக்கப்படும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாமை போல எங்களை விசுவாசத்துல ஆண்டவரை உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை விசுவாசம் உள்ளவனா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரீபா பாபா ஷத்துர கௌதனா ரீகதல ரபௌதனா ரீகாதானா ராபா பாபா ஷத்துனா லிகௌதனா ரீகதன ரபல பதபன பௌனனா ஷதன கௌதலா ரீகதல ரபா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாச கண்களிலே தூரமாய் பார்த்து அதை அணைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பீ. வாக்குரைத்தவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. விசுவாசமா பேச, விசுவாசத்தை செயல்படுத்த, விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் ஆண்டவரே கிறிஸ்தவர்களா இருந்தும் விசுவாசிக்காம, விசுவாச வார்த்தைகளை பேசாம, விசுவாசத்துல சோர்ந்து போய் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிசாசு கொடுக்கிற சில ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விசுவாசத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருப்போம் என்று சொன்னா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. நாங்க இன்னும் விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். விசுவாச வாழ்க்கையில இன்னும் வளர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் உள்ள நபர்களை குறித்து நாங்க தொடர்ந்து தியானிக்கிற நேரத்துல ஆவியானுடைய அசைவாடுதலும் ஆவியாருடைய ஆளுகை எங்க சபை முழுவதும் நிரப்பப்பட்டு ஒவ்வொருடைய இருதயத்திலையும் உங்க வார்த்தை ஆண்டவரை போய் ஆபரேஷன் பண்ணும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசம் என்கிறதான ஆண்டவரே அந்த அழுக்கு முற்றிலுமாய் ஆண்டவரே இருதயத்திலிருந்து துடைத்தெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத அவிசுவாசத்தை உங்க வார்த்தை, விசுவாசம் உள்ள வார்த்தை போய் ஆண்டவரே அதை ஆபரேஷன் செய்து ஆண்டவரே அது விசுவாசம் உள்ளதாய் மாற்றுவதாக இயேசுவின் நாமத்தில் கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்மள செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்த நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் ஃபுல்லா அவிசுவாசமான வார்த்தையே வரக்கூடாது. இன்னுமே நம்ம வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தை வராம விசுவாசத்தையே என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. பேசுவீங்களா? ஆமென். இந்த விசுவாசம் நம்ம சபை முழுவதிலும் பற்றி பிடிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரம் சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே. சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், செபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. It's a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள், யெசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர்.